ஏன்னா எம்எஸ் வந்து அவரை போல ஒரு கம்போசர் இல்லை. ஆனால் அவரே வந்து இளையராஜாவை பார்த்து ஒரு நேரங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த கண்ணே காளிமானி பாட்டு போட்டிருக்கே, அந்த ஒரு ப்ரைஸு, ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி, எப்படியா உனக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம் ஸ்டேஜில் அவர் பாடக்குள்ள. அந்த அந்த கச்சேரியில் இருக்கக்குள்ள நான் வாசிக்கிற அந்த பாட்டுன்னு சொல்லி எம்எஸ் வாங்கி வாச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மியூசிக் கலைஞனுக்கு தான் தெரியும் ஒரு மியூசிக் கலைஞனோட அந்த பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ உள்ள மியூசிக் எடுக்க தெரியுமா? இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம்ல, இது எப்படி வந்து இருக்கும் கம்போசிங்? இப்போ எம்எஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாருல்ல, இந்த பிளேஸ்மெண்ட் நீ இப்படி கம்போஸ் பண்ண, இந்த பிளேஸில் எப்படி இந்த இடத்துல இப்படி வந்து இது விழுந்தது அப்படின்னு கேட்குறாங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனி.